திருமணம் ஆகி என்னுடைய மனைவி வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அது மூலமா 5000 ரூபாய் கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு மாற்றுத்தாள் என்பது எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. பிங்க் ஆட்டோ ஒன்று கொடுத்திருக்காங்க. நேற்று சோழிங்கநல்லூர் தொகுதியில பெரும்பாக்கம் பகுதியில 500 பேருக்கு இந்த நலத்திட்டம் மூலமா வழங்கினாங்க. விளையாட்டு திடலும் திறந்திருக்கிறாரு. காணொலி மூலமா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் திறந்திருக்கிறாங்க. மாற்றுத்தாளிகளுக்கு ஏற்றவாறு அந்த விளையாட்டு திடல் இருக்கிறது. மேலும் வந்து அந்த பெரும்பாக்கம் பகுதியில நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக சுமார் 400க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறாங்க. அங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு முகாமுக்கு ஒரு வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் அலுவலகமும் திறந்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஆட்சி நடத்துனாங்க. அந்த 10 வருஷம் ஆட்சியை மத்திய அரசுக்கு தான் நடத்துனாங்க, மக்களுக்கு எங்க நடத்துனாங்க? இப்ப இருக்கிற இந்த 5 வருஷம் ஆட்சி தான் மக்களுக்கான ஆட்சி, மக்கள் விடியலுக்கான ஆட்சி. ஒன்றிடுவோம், ஒன்று சேருவோம். மகிழ்ச்சியோட இந்த அடுத்த ஆட்சியை வருவதற்காக அனைவரும் நாங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும்.